பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்முறை ரமதான் தஃப்சீர் தொடரிலே நாங்கள் சூரா அல் ஹுஜராத்தை கற்று வருகின்றோம். அந்த வகையில் இன்று சூரா அல் ஹுஜராத்துடைய 9வது வசனத்தை நாங்கள் மிக சுருக்கமாக பார்க்கலாம் என இருக்கின்றோம். ஆரம்பமாக சூரா இந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பை பார்த்துவிட்டு அதிலே வருகின்ற சில பகுதிகளை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வைன் தாய்ஃபத்தானி மினல் முஃமினீன இக்தத்தலு, முஃமின்களிலிருந்து இரு குழுக்கள் போராடி கொண்டால், அடித்து கொண்டால், ஒருவர் கொலை செய்யும் அளவுக்கு சென்று விட்டால், ஃபஅஸ்லிஹு பைனஹுமா, அவர்கள் இருசாராருக்கும் மத்தியில் நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்தி வையுங்கள். ஃபஇன் பகத் இஹ்தாஹுமா அலல் உஹ்ரா, அதிலே ஒரு சாரார் அடுத்த சாரார் மீது அத்துமீறினால், ஃபகாத்திலுல்லதி தபகி ஹத்தா தஃபிய இலா அம்ரில்லா, அத்துமீறும் குழுவுக்கு எதிராக அவர்கள் அல்லாவின் விடயம் பக்கம் மீளும் வரை நீங்கள் அவர்களோடு போராடுங்கள். ஃபஇன் ஃபாஅத், அவர்கள் மீண்டு விட்டால், ஃபஅஸ்லிஹு பைனஹுமா பில் அதில், அந்த இருசாராருக்கும் மத்தியில் நீங்கள் நீதியை கொண்டு சமாதானம் செய்து வையுங்கள். வாக்குசித்து, நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன், அல்லாஹு தஆலா நீதியை நிலைநாட்டுபவர்களை விரும்புகின்றான். இதுதான் இந்த வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பு. சுருக்கமாக கூறுவதாயிருந்தால், முஃமின்களிலே பல குழுக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இரு குழுக்களுக்கு மத்தியிலே முரண்பாடுகள், போராட்டங்கள், சண்டைகள் தோன்றினால் நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா 3ஆம் தரப்பை பார்த்து ஏவுகின்றான். இந்த வசனத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கின்ற போது ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ். மோமின்கள் மத்தியிலே வித்தியாசமான குழுக்கள், நிறுவனங்கள், அமைப்புகள், இயக்கங்கள் இருப்பது மிகவும் இயல்பானது. அந்த குழுக்களுக்கு மத்தியில், இயக்கங்களுக்கு மத்தியில், நிறுவனங்களுக்கு மத்தியில் முரண்பாடுகள், சச்சரவுகள், பிளவுகள் தோன்றி ஒரு எக்ஸ்ட்ரீமான வேர்ஷன் தான் இந்த வசனத்திலே விளங்கப்படுத்தப்படுகின்ற விடயம். அவர்கள் அடிதடியிலே ஈடுபட்டு இக்குத்தத்தலு, ஒருவர் இன்னொருவரை கொலை செய்கின்ற அளவுக்கு செல்கிறார்கள். இதனை தஃப்சீர் ஆசிரியர் விளங்கப்படுத்துகின்ற போது, இந்த இக்குத்தத்தலு என்ற சொல்லை விளங்கப்படுத்துகின்ற போது, ஒரு குழு இன்னொரு குழுவை கொலை செய்யும் அளவுக்கு செல்வார்கள் என்று பயந்தால் என்று அவர்கள் விளங்கப்படுத்துவார்கள். இவ்வாறு இரு குழுக்களுக்கு மத்தியில் முரண்பாடு தோன்றி ஒரு குழு இன்னொரு குழுவை கொலை செய்யும் அளவுக்கு செல்வார்களாக இருந்தால் என்று பயப்படும் அளவுக்கு இருந்தால், அந்த நிலைமை மிகவும் மோசமாக இருந்தால், 3ஆம் தரப்பு அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை செய்து வைக்க வேண்டும் என்றுதான் இங்கே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே இந்த எக்ஸ்ட்ரீம் கேஸை அல்லாஹு தஆலா இங்கே விளங்கப்படுத்தியதன் ஊடாக அதற்கு கீழால் வருகின்ற அனைத்து ஸ்டேஜ்களும் அங்கே கவர் பண்ணப்படுகின்றது. உதாரணமாக ஏபி என்கின்ற இருசாராருக்கு மத்தியிலே புறம்பாடு தோன்றுகின்றது, வாக்குவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றிருந்தால், 3ஆம் தரப்பு இப்போது அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை, அமைதியை ஏற்படுத்தி வைப்பதற்கான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இங்கே கருதலாம். இந்த வசனம் இறங்கிய பின்னணியை பற்றி இமாம் கதாதா அவர்கள் விளங்கப்படுத்துகின்ற போது ஒரு சம்பவத்தை கூறுவார்கள். அதாவது மதீனாவிலே அல் அவுஸ் அல் ஹஸ்ரஜ் என்ற இரு குழுக்கள் மிகவும் முக்கியமான குழுக்களாக இருந்தார்கள். அந்த இரு குழுக்களிலிருந்து ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள். அவர்கள் ஒருவர் அவுஸ் குழுவையும் இன்னொருவர் ஹஸ்ரஜ் குழுவையும் சேர்ந்தவராக இருக்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட தனிப்பட்ட பிளவு, அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாடு, அவர்கள் தங்களுடைய கோத்திரங்களையும் ஆதரவாக எடுத்துக்கொள்கிறார்கள். தங்களுடைய முரண்பாட்டிலே தம்மை பலப்படுத்துவதற்காக, தமக்கு ஆதரவு வழங்குவதற்காக தங்களுடைய குழுக்களையும் அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். இறுதியிலே அந்த முரண்பாடு 2 குழுக்களுக்கு மத்தியிலான ஒரு முரண்பாடாக பரிணாமம் பெறுகின்றது. இதற்கு பிறகு இந்த வசனம் இறங்குகின்றது. இதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இருசாராருக்கு மத்தியிலே அமைதியை, சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். இப்போது நாங்கள் இந்த வசனத்தை ஓரளவு ஆழமாக பார்த்தால், அல்லாஹு தஆலா வைன் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன என்று கூறுகின்றார். அதாவது முஃமின்களில் இருந்து, அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிய குழுக்களிலிருந்து நம்பிய இரு குழுக்கள் போராடி கொண்டால் என்றுதான் அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகின்றார்.
எனவே இந்த இரண்டு முரண்பட்ட சாராரையும் எந்த அளவுக்கு என்றால் இக்குத்தலு என்கின்ற நிலைக்கு ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செல்கின்ற அந்த நிலை ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் தஆலா இங்கே அவர்களை முஃமின்கள் என்றுதான் வர்ணிக்கின்றார். எனவே இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம், முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியிலே முரண்பாடுகள், பிளவுகள், சர்ச்சைகள், வித்தியாசமான பார்வைகள், வித்தியாசமான புரிதல்கள், வித்தியாசமான நிலைப்பாடுகள் தோன்றுவது மிகவுமே இயல்பான ஒரு விஷயம். நாங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தையும் அவ்வாறு தான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். பல நிறங்கள் இருப்பது எவ்வளவு அழகானது, பல வகையான உலக பொருட்கள் இருப்பது எவ்வளவு அழகானது. நாங்கள் சாதாரணமாக கற்பனை செய்து பாருங்கள், இந்த உலகம் முழுக்க உலக பொருட்கள் அனைத்தும் பச்சை நிறமாக இருந்தால் அல்லது நீல நிறமாக இருந்தால் அதிலே அழகு ஒன்று இருக்க மாட்டாது. மாற்றமாக வித்தியாசமான நிறங்களும் வித்தியாசமான தோற்றங்களும் இருப்பதுதான் அழகான. இதனை நாங்கள் பன்மைத்துவம் என்று கூறுவோம், ப்ளூரலிசம் என்று கூறுவோம். எமது வரலாற்று ஆசிரியர் இமாம் இப்னு ஹல்தூன் அவர்கள் அழகாக விளங்கப்படுத்துவார்கள். அல்லாஹு தஆலா உடைய ஒரு சுன்னத்துன் மின் சுனனில்லா, இந்த உலக விதிகளில் மிக முக்கியமானது ஒரு விதி தான் இந்த பன்மைத்துவம், ப்ளூரலிசம் என்கின்றது. மனிதர்களை கூட அல்லாஹு தஆலா அவ்வாறு தான் படைத்திருக்கின்றார். ஒருவர் கற்பித்தலிற்கு விருப்பமுள்ளவராயிருக்கின்றார், இன்னொரு மனிதர் பிஸ்னஸ் மைண்ட் உள்ள ஒரு மனிதராக இருக்கின்றார், இன்னொரு மனிதர் மிக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளியாக இருக்கின்றார். ஏன்னா இங்கே எம்ப்ளாயராக ஒருவர் இருப்பதற்கு தகுதி பெறுகின்றார், எம்ப்ளாயியாக இருப்பதற்கு இன்னொருவர் தகுதி பெறுகின்றார். ஒருவர் விவசாயியாக இருப்பதற்கு தகுதி பெறுகின்றார், ஒருவர் நாட்டை ஆள்வதற்கு தகுதி பெறுகின்றார், ஒருவர் சாதாரண குடிமகனாக இருப்பதற்கு தகுதி பெறுகின்றார், ஒருவர் பாதையிலே இருக்கக்கூடிய அழுக்குகளை அள்ளுவதற்கு, பொறுக்குவதற்கு, அதை சுத்தப்படுத்துவதற்கு தகுதி பெறுகின்றார். இவை அனைத்தும் சேர்ந்து இயங்குகின்ற போதுதான் அங்கே சமூகம் அழகு பெறுகின்றது, சமூகம் முன்னேறுகிறது, சமூகம் அழகாக தன்னுடைய அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்கின்றது என்று இமாம் இப்னு ஹல்தூன் அவர்கள் விளங்கப்படுத்துவார்கள். ஏன்னா இது சாதாரணமாக மோமீன்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பிலே பல அமைப்புகள், நிறுவனங்கள், இயக்கங்கள் இருப்பது மிகவும் இயல்பானது. இந்த முரண்பாடுகளை நிர்வகிப்பது தான் இங்கே முக்கியமானது. எனவே நாங்கள் இந்த பன்மைத்துவ சிந்தனையை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய சிந்தனை, இஸ்லாம் பற்றி பேசுகின்ற போது, இஸ்லாமிய மார்க்கம் பற்றி பேசுகின்ற போது, அல் குர்ஆன் ஹதீஸ்கள் பற்றி பேசுகின்ற போது, மத உரையாடல்களில் ஈடுபடுகின்ற போது முரண்பாடுகள் வருவது இயல்பானது, அதற்கான பல நியாயங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நான் ஒரு புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணுகின்றேன். உண்மையில் நான் அரபிலே வாசித்த புத்தகம், இது இங்கிலீஷ் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதா இல்லை என்பது எனக்கு தெரியாது, நீங்கள் தேடி பார்க்கலாம். திராசாத் ஃபில் இஹ்திலாஃபாத் இல்மியா, திராசாத் ஃபில் இஹ்திலாஃபாத் அல் இல்மியா என்கின்ற புத்தகம் அபுல் ஃபத் அல் பயானூனி அவர்கள் எழுதிய புத்தகம். மிக அழகாக விளங்கப்படுத்துகின்றார் ஏன் கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் தோன்றுகின்றன முஸ்லீம் சமூகத்துக்குள்ள. குறிப்பாக அல் குர்ஆன் ஹதீஸ்களை மூலாதாரங்களாக கொண்டு செயற்படுகின்ற போதும் கூட எமக்கு மத்தியில் ஏன் முரண்பாடுகள் தோன்றுகின்றன. உதாரணமாக சுபூத்து நஸ், குறிப்பிட்ட மூலாதார அந்த வசனத்தை, ஹதீஸ்களை குறிப்பாக அதனுடைய ஊர்ஜிய தன்மை என்ன, அதை வரையறுப்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியில் முரண்பாடுகள் இருக்கின்றன. சிலர் இதனை ஹசன் என்று கூறுவார்கள், சிலர் அதனை சஹீஹ் என்று அதே ஹதீஸை ஹசன் என்று கூறுகின்ற சில அறிஞர்கள் இருப்பார்கள், சிலர் அதனை சஹீஹ் தரத்தில் வைத்து பார்ப்பார்கள். எனவே இது முரண்பாட்டுக்கான ஒரு காரணம். ஹதீஸ்கள் குறிப்பாக அல்லது அல் குர்ஆன் வசனங்களின் கூட ஒன்றுக்கொன்று முரண்படுகின்ற வசனங்கள் போன்று ஹதீஸ்கள் போன்று இருக்கும். அவற்றுக்கு மத்தியிலே ஜம்மு செய்வதில், தர்ஜீஹ் செய்வதில் அறிஞர்களுக்கு மத்தியில் வித்தியாசமான பார்வைகள், நிலைப்பாடுகள் தோன்றுகின்றன. அறிஞர்கள் தம்முடைய ஃபிக்ஹ் சட்டங்களை எடுப்பதாக இருக்கலாம், நிலைப்பாடுகளை எடுப்பதாக இருக்கலாம், அவர்கள் கை கொள்கின்ற சட்ட மூலாதாரங்கள், உசூல் வல் கவாயித் என்று குறிப்பிடும் அந்த மூலாதாரம், அவர்களுடைய மன்ஹஜ், ஆய்வு முறைமை. உதாரணமாக சில மதுஹபிலே நாங்கள் பார்க்கலாம், அவர்கள் அமலு அஹ்லில் மதீனா, மதீனாவாசிகளுடைய செயற்பாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். முர்சலான ஹதீஸ்களை
சில அறிஞர்கள் மிக முக்கியமாக பார்ப்பார், சில அறிஞர்கள் அதனை ஆதாரமாக எடுக்க மாட்டார்கள் முர்சலான ஹதீஸ்கள். ஏன்னா இவ்வாறு முத்துலாக் முக்கையது என்று பல உரையாடல்கள் இந்த இஸ்லாமிய புலத்திலே இருக்கின்றன. முரண்பாடுகள் தோன்றுவதற்கு இவையெல்லாம் மிக அடிப்படையான நியாயங்கள் என்று அபுல் ஃபத்ஹ் அல் பயானூனி அவர்கள் மிக அழகாக இந்த புத்தகத்திலே விளங்கப்படுத்துகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இவ்வாறு இஸ்லாமிய உலகத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் முரண்பாடுகள் வருவது நியாயமான என்பதை அல்லாஹ் தஆலா அல் முஃமினூன் என்று கூறுகின்றார். அந்த மோமீன்கள் எந்த அளவுக்கு என்று சில போது அந்த முரண்பாடுகள் வலுப்பெற்று ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்கின்ற நிலை வந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா இங்கே மோமீன்கள் என்றுதான் பாவிக்கின்றார். அந்த அந்த வர்ணனையோடு தான் அல்லாஹ் தஆலா விழிக்கின்றார். எனவே நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய, இந்த வசனத்தோடு சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம்தான், முரண்பாடுகள் தோன்றுகின்ற போது நாங்கள் யாரையும் காஃபிர் என்று குறிப்பிடக்கூடாது. அது வலுப்பெற்றாலும் கூட, அந்த முரண்பாடுகள் வலுப்பெற்றாலும் கூட நாங்கள் யாரையும் காஃபிர் பட்டம் கொடுத்து விடக்கூடாது. இதனை நாங்கள் இஸ்லாமிய சிந்தனையிலே தக்ஃபீர் என்று கூறும். ஒருவரை காஃபிராக நாங்கள் கருதுதல். இஸ்லாத்தின் மிக அடிப்படையான விடயங்களை மறுத்தால் மாத்திரம்தான் அவர் காஃபிராக மாறிவிடுவாரே தவிர, இவ்வாறான முரண்பாடுகள், அடுத்த முரண்பாடுகள், அல் ஹிலாஃபாத் அல் ஃபுரூஐயா, கிளை அம்சங்களில் முரண்படுபவர்களை நாங்கள் ஒருபோதும் காஃபிராக கருதிவிடக்கூடாது. ஒருவர் அல்லாஹ்வை மறுத்தால் அவன் காஃபிராக மாறிவிடுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்க மறுத்தால் அவன் காஃபிராக மாறிவிடுவான். அல் குர்ஆனை மறுத்தால் காஃபிராக மாறிவிடுவான். தொழுகையை மறுத்தால் அவன் காஃபிராக மாறிவிடுவான். தொழுகையில் ஈடுபடாதவன் ஃபாசிக், தொழுகையை மறுப்பவன் காஃபிர். எனவே இவ்வாறு இஸ்லாத்திலே அல் மஅலூம் மின தீனி பி தரூரா, மிக அடிப்படையாக தெரியப்பட்ட விடயங்கள், மிகவும் ஊர்ஜிதமான விடயங்கள், இதனை மறுத்தால் மாத்திருந்தான் ஒருவன் காஃபிராக மாறிவிடுவானே தவிர, அல் ஹிலாஃபாத் அல் ஃபுரூஐயா, பல முரண்பாடுகளுக்கு உடன்படக்கூடிய விடயங்களில் முரண்பட்டால் அவனை நாங்கள் காஃபிர் என்று குறிப்பிடக்கூடாது. அல்லாஹ் தஆலாவே எங்களுக்கு கூறுவது போல, வைன் தாயிஃபத்தானி மினல் முஃமினீன இக்ததலு, முஃமின்கள் இரு குழுக்கள் அவர்கள் அடிதடியில் ஈடுபட்டு ஒருவர் கொலை செய்கின்ற நிலைக்கு சென்றார்கள் கூட அல்லாஹ் தஆலா இங்கே அவர்களை முஃமின்கள் என்றுதான் வர்ணிக்கின்றார். இறுதியாக எகிப்திய அறிஞர் ஒருவர் குறிப்பிட்டார், ஹசன் ஹுதைபி என்கின்ற அறிஞர் ஒரு புத்தகத்தை எழுதினார். அவர் கூறினார், நஹ்னு துஆத் லா குதாத், நாங்கள் அழைப்பாளர்கள் தான் தவிர நாங்கள் ஜட்ஜஸ்கள் அல்ல, நாங்கள் நீதிபதிகள் அல்ல. இவர் காஃபிர், இவர் சுவர்க்கம் நரகத்தில் பாதாளத்தில் இருப்பார், இவர் இந்த நரகம் அவர் அந்த நரகம் என்று கூறுவதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் அந்தஸ்தும் இல்லை. நாங்கள் இஸ்லாமிய தூதை நாங்கள் இவ்வாறு தான் விளங்கி கொண்டோம், புரிந்து கொண்டோம் என்று எத்தி வைக்கின்ற மனிதர்களே தவிர நாங்கள் ஒருபோதும் நீதிபதிகளாக ஆகிவிடக் கூடாது என்கின்ற அந்த கருத்தையும் நாங்கள் இந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாளை நாங்கள் அந்த வசனத்தின் மிகுதி பகுதியை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.